சனி! என்ன சனி, உன்னுடைய எண்ணமானது வெற்றியடையவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்து பார்த்தேன். ஆனால் அந்த துர்வாச முனிவருடைய மனதில் அதனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் இதை கூறுவதனால் என்ன லாபம்? மாமுனி, நீ என்னுடைய வேலையை மிகவும் எளிதாக்கி விட்டாய் சனி. தேவர்களை பற்றி துர்வாசரின் தேவர்களுக்கு எதிராக அதை நான் பயன்படுத்துவேன். படைப்புகளை காப்பதற்காக இந்த சக்தியை தாங்கள் பாதுகாக்க வேண்டும். எனது சக்தியை எப்படி பாதுகாப்பதென்று அந்த முட்டாள் பாலகன் எனக்கு கற்றுத் தருவதா? முன் அனுமதி என்று வருபவர்கள் எண்ணிக்கை இன்று அதிகமாகிவிட்டது. யார் நீ? மௌனம் ஏன்? கூறு, எதற்காக இங்கு வந்தாய்? தெளிவாக கூறு. கோபப்படாதீர்கள் மாமுனிவரே. தாங்கள் தேவர்களிடம் கோபமாக உள்ளதாக நான் அறிந்தேன். உங்கள் இந்த சக்தியை தேவர்களுக்கு அளிக்க விரும்பாத பொழுது எனக்கு அளித்து விடுங்களேன். நான் அவர்களை அழித்து கோபமாக உள்ளதாக நான் அறிந்தேன். ஆகையால் தான். வாயை மூடு முட்டாளே! இங்கு என்ன நடக்கிறது? என்னுடைய சக்தியை எப்படி பயன்படுத்த எரித்து விடும். போ! எல்லாம் தங்கள் விருப்பம்தான் மாமுனிவரே, தங்களின் விருப்பம். நீ எப்பொழுதும் தேவனாக இயலாது. தேவர்களின் அழிவு நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் அதற்காக விடவில்லை, அசுரனாகவும் விடவில்லை. துர்வாச முனிவரின் அந்த சக்தி வாய்ந்த மாலை தேவர்களுக்கு கிடைக்காது. இது எனது சபதம். தேவர்களுக்கு துர்வாசகர் அளிக்கப் போகும் புரிந்து கொள்ளுங்கள் சூரிய தேவரே. மாமுனிவர் துர்வாசரின் யாகத்திலிருந்து அந்த மாலை தேவர்களை எல்லாம் மிகவும் பலப்படுத்தும். ஒருவேளை அந்த மாலை எதிரிகளுக்கு கிடைத்து விட்டால் அது தேவர்களையே நான் தேவர்களுக்கு நண்பனும் அல்ல, அசுரர்களுக்கு எதிரியும் அல்ல. தேவர்களை பழிவாங்கும் எண்ணம் கொண்டிருக்கிறான். அந்த புனித மாலை அவனுக்கு கிடைத்து